வெல்கம் டு வசந்தம் சமையல். மீ கோரிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி வசந்தம் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீ கோரிங் செய்கிறதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்ப்போம். 500 கிராம் மீ, 250 கிராம் பீன்ஸ் ஸ்ப்ரவுட்டு, 3 எக்கு, சோயா சாஸு, சில்லி சாஸு, டொமேட்டோ சாஸு, க்ரீன் கேப்சிகம் எடுத்திருக்கேன், 3 ரெட் சில்லி எடுத்திருக்கேன், ஒரு முழு பூண்டை உரித்து வச்சுருக்கேன், கேரட்டும் ஸ்ப்ரிங் ஆனியனும் எடுத்திருக்கேன். எடுத்து வச்சுருக்கிற மீயை சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதை எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடணும். நல்லா ஃபுல்லாக எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மூழ்கிற மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுட்டு நல்லா கிண்டி எடுத்துகிட்டு மூடி வைக்கணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் மிதக்குதுன்னு. இது 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருந்துட்டு எடுத்து இந்த மாதிரி டேப் வாட்டர், ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வாஷ் பண்ணும்போது இன்னும் இருக்கிற அந்த ஆயிலோட பிசுப்பெல்லாம் போயிடும். எந்த ஆயில் யூஸ் பண்ணி செஞ்சுருக்காங்கன்னு தெரியாது. நம்ம எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த எல்லோ கலரில் இருந்தது இப்போ அது எல்லாமே போயிடுச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதுக்கு மீ தான் யூஸ் பண்ணணுன்றது இல்லை. மீ கிடைக்காதவங்க நூடுல்ஸே கூட இதே மாதிரி சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சு மீ யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த நூடுல்ஸ் யூஸ் பண்ணி இதே மெத்தடில் செஞ்சுக்கலாம். மீ இல்லைனாலும் நூடுல்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நூடுல்ஸையும் பீன்ஸ் ஸ்ப்ரவுட்டையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. பூண்டும் ரெட் சில்லியும் நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேப்சிகம்மை இந்த சைஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கேரட் ஃபைனலாக டெக்கரேஷனுக்காக வச்சுருக்கேன். இப்போ ஒரு வானல் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறோம். எண்ணெய் காஞ்சதும் வெட்டி வச்சுருக்கிற ரெட் சில்லியும் பூண்டும் சின்ன சின்னதாக பொடி பண்ணி வச்சுக்கணும். எவ்வளோ சின்னதாக முடியுமோ அவ்வளோ சின்னதாக பொடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் அதோட வாசம் ஃபுல்லாக அதில் இறங்கி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தட்டி போடக்கூடாது, இப்படி சின்ன சின்னதாக தான் பொடி பண்ணி வச்சுக்கணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ க்ரீன் கேப்சிகமை கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம், சும்மா ஒரு நிமிஷத்துக்கும் கம்மியாகவே போதும். ஒரு கிண்டிட்டு இப்போ நம்ம வச்சுருக்கிற சாஸ் எல்லாம் போட்டுக்கலாம். நான் டார்க் சோயா சாஸ் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா டார்க் யூஸ் பண்ணுங்கள், இல்லை லைட் சோயா சாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டார்க் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட கலர் நல்லா சோயா கலர் டார்க்காக இருக்கும். சோயா சாஸு, சில்லி சாஸு, டொமேட்டோ சாஸு, ஆயிஸ்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் வேணும்னா. ஆயிஸ்டர் நான்வெஜ்ஜு. இப்போ இது நல்லா எண்ணெயில் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெஜிடேரியனாக செய்கிறவங்க சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸு, இந்த சோயா சாஸ் இது மட்டும் போட்டுக்கோங்க. நான்வெஜ் வேணுன்றவங்க ஆயிஸ்டர் சாஸ் போட்டுக்கலாம். சாஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். அந்த ஃப்ரையான வாசம் வருது. இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாஸ்லேயே கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து கம்மியாகவே போட்டுக்கோங்க. சாஸ் நிறையா போட்டிங்கன்னா உப்பு குறைவாக போடுங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மீ இதில் சேர்த்துக்கலாம். நான் இந்த மீயை கட் பண்ணலை. சாப்பிட்றதுக்கு பசங்க அப்படியே நீட்டமாக தான் சாப்பிட விருப்பப்படுவாங்க. அதனால் நான் இதை கட் பண்ணாமல் அப்படியே போட்டுக்கிறேன். வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு கட் பண்ணி விட்டு போட்டுக்கோங்க.
மேக்ஸிமம் எல்லாம் கட் பண்ணாமல் தான் செய்வாங்க. இதை நல்லா கிளறி விட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த ஸ்ப்ரவுட்டை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பீன்ஸ் ஸ்ப்ரவுட்டை போட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து சீக்கிரம் வெந்துடும். அதனால் இதை ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா ஸ்ப்ரவுட் வந்து ரொம்ப அப்படியே அதோட வாசமே இல்லாத மாதிரி போயிடும். அதனால தான் மீயை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதை சேர்த்துக்கணும். இது சீக்கிரமே வெந்துடும். ஸ்ப்ரவுட்டு ரொம்ப சாஃப்டாக தானே இருக்கும். தண்ணியே சேர்க்க தேவையில்ல. ரொம்ப அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் வேணால் விட்டுக்கோங்க ஓரத்தில். பாருங்கள், பீன்ஸ் ஸ்ப்ரவுட்டை சேர்த்து ஒரு நிமிஷம் விட்டால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ வந்து நம்ம எக்கு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். இந்த எக்கு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். இல்லை பாயில் பண்ணி கட் பண்ணியும் போட்டுக்கலாம், ஃப்ரை பண்ணியும் சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிறேன். வந்து 3 எக்கு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து தனியாக எக்கு லைட்டாக உப்பு சேர்த்து அதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எக்கு வேணான்றவங்க எக்கு சேர்க்காம கூட பண்ணிக்கலாம். இதில் இப்போ நம்ம எக்கு ஃப்ரை பண்ண மாதிரியே இது சோயா கேக்கு ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். சிக்கன் வேணும்னாலும் அதே மாதிரியே ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். நான் இப்போ இந்த எக்கு சேர்த்த இடத்துல சிக்கனையும் ஃப்ரை பண்ணி நீங்கள் சிக்கன் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். எக்கு, சிக்கனு, சோயா கேக் ஏதாவது ஒன்று போடு. பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. சுவையான மீ கோரிங் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.